அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் எந்த ஜாதகம் சிறு வயசில் அதிக கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். இது ஷார்ட்ஸாக போடலாம், பட் ஷார்ட்ஸாக போட்டால் அது எல்லாருக்கும் புரியாது. ஏன்னா ஷார்ட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியான நேரத்தில் வரும். ஒரு முழு ஜாதக விளக்கமாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் போடுற எதுவுமே இங்கே எங்கேயுமே என்கிட்ட நோட்ஸ் எல்லாம் கிடையாது. என் மைண்டில் இருக்குது. நான் சந்தித்த மனிதர்களை வச்சு தான் இந்த அமைப்பு போட போகிறேன். நல்லா பார்த்துங்க. ஒருத்தர் மீன லக்னம், லக்னாதிபதி குரு, ரிஷபத்தில் போய் வக்ரமாயிட்டு இருக்கு. சரிங்களா? நல்லா கவனிங்க. ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டவங்களுடைய ஜாதகம் தான். சரி, ஏன் இவங்களுக்கு அந்த கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புரிஞ்சிச்சுங்களா? நம்மளுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி சுபருடைய வீட்டுல முதல்ல அமரணும். அமர்ந்து அந்த லக்னத்தினுடைய அதிபதி சுபருடைய வீட்டுல நட்பு நிலைமையில இருக்கணும், பகையா இருக்கக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ஜாதகத்துக்கு மீன லக்னம், லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு போய் குருவுடைய வளையம் சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 வீட்டுல ஒரு வீட்டுல இருக்கிறார். நிறைய பணத்துக்கு எல்லாம் அதிபதி தான், ஆனா சொத்தா இருக்கு, பணமா இல்லை. ஓகேங்களா? ஏன் அவருடைய வாழ்க்கையில எந்த டெவலப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 8வது இடத்துல பாருங்க செவ்வாய் சனி இணைவு. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே லக்னமும் லக்னாதிபதி மட்டும் நல்ல நிலைமையில இருந்தா பத்தாது, அந்த ஜாதகத்துல மற்ற வீடுகளும் நல்ல அமைப்புல இருக்கணும். அப்படிங்கிறதான் இந்த தலைப்புல நான் உங்களுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இது வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார். ஆனா 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆயுள் அதிகம், ஆனா ஆயுளை தவிர வேறு எதுவுமே கிடையாது. என்ன காரணம்? இதுதான். லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போயாச்சு. 3ஆம் இடம் மறைவிடம். சரிங்களா? அது அவருக்கு நட்பு வீடு கிடையாது. ஓகேங்களா? இப்போ இதே குரு இங்க இருக்கிறது போல இங்க 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ 4ஆம் இடத்துலயோ இருந்தா பலன் வேற. அப்போ இங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பார். மிகப்பெரிய கடங்காரனா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். ஓகேங்களா? இவருக்கு நிறைய கடன்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன காரணம்னா, லக்னாதிபதி 5ஆம் இடத்துலையோ அல்லது 6ஆம் இடத்துலையோ இருந்திருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனியுடைய தொடர்பு எங்கெங்கெல்லாம் இருந்தா நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னா, இங்க பாருங்க, லக்னத்துல இருந்தா இது ஒருத்தருடைய ஜாதகம் தான். நல்லா கவனிங்க. செவ்வாய் சனியால தான் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கிற ஒரு விஷயத்த நம்ம அதை அனுபவிக்கிறோம். அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு உடல் வாகோட ஒரு கட்டுமஸ்தான அமைப்போட எல்லையை காக்கக்கூடிய வேலையிலையும் இந்த செவ்வாய் சனியும் பங்கு வகிக்கிறது. செவ்வாய் சனி மட்டும்தான் பங்கு வைக்கிறது இல்லை, இந்த செவ்வாய் சனியும் பங்கு வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நல்லா கவனிங்க. இந்த நம்ம லக்னத்தை எடுத்துடலாம் இப்போ. சரிங்களா? இல்லை அவருடைய லக்னத்தை போட்டு அப்படியே விளைக்கிடலாமா? சரி, நல்லா கவனிங்க. லக்னம், அவருடைய லக்னத்தையும் நான் போட்டு விளைக்கிறேன். இப்போ லக்னத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது பாருங்க, இந்த செவ்வாய் சனியுடைய நெருக்கம் முதல்ல எந்த அளவு இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கங்க. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக லக்னாதிபதி மட்டும் போட்டிருக்கேன், மற்ற எந்த கிரகங்களையும் நான் போடலை. சரி, இவங்க இந்த அமைப்பு 3, 6,
10 11 இருக்கும்போது யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, சொல்லப்பட்டிருக்கு. சரி, நல்லா கவனிங்க. ஏன் இந்த வீட்டில் இருக்கும்போது 12ஆம் வீட்டை நான் போடலை, 6ஆம் வீட்டை போடலை, 7ஆம் வீட்டை போடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே 7ஆம் வீட்டை கூட போடணும். என்ன காரணம் அப்படின்னா, 2 பேருமே இங்கிருந்து லக்னத்தை பார்த்து லக்னத்தின் தன்மையை பாதிப்படைய செய்வார்கள். ஏன்னா ஆல்ரெடி லக்னாதிபதி பலகீனம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகம், எனக்கு தம்பி தான், மீன லக்னம், செவ்வாய் சனி இங்க இருக்கு, உலகமகா பித்தலாட்டம், பொய்யான பொய் பேசுவான். ஏன்டா அப்படி இருக்கிற அப்படின்னா, நான் எங்கனே பொய் பேசுறேம்மா, பயங்கரமான பொய். 15-17 வருஷம் பழகிட்டு போடா சாமின்னு விட்டு ஒளிஞ்சிட்டேன். இவனோட பழகணும்னா இவன் பொய்யும் புரட்டும் நமக்கு வந்து ஓட்டிக்குமே அப்படின்னு அப்படி பொய் பேசுவான். சரிங்களா, அப்போ ஒரு மனிதனுடைய நாணயம், இந்த நேர்மை, தனம், குடும்பம், வாக்கு, சரிங்களா, நம்மளுடைய ஒழுக்கம், பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையுமே பாருங்க இந்த வீடுகளில் செவ்வாய் சனி இருக்கும்போது டேமேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா, சரி, 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கும்போது இவரே ஏட்டிக்கு போட்டியான ஆளா இருப்பார். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். ஒருத்தங்க கிட்ட போய் பணிஞ்சு வேலை செய்யக்கூடிய, அனுசரித்து போறக்கூடிய தன்மை இவர்கிட்ட இருக்காது. அவர் எப்படி அப்புறம் மற்றவர்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருப்பாரு? இருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கு, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குடும்பத்தை கெடுக்கும். பணம் பொருளாதாரம்லாம் பெரிய அமைப்புல இருக்காது. 3ஆம் இடம் விட்டுருங்க, வேண்டாம், எல்லா இடத்துலையும் போட்டு அவங்க ஏன் பராதப்படுத்து. 4ஆம் இடம், 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாய்க்கு பிரச்சனை, வீடு மனை வாகனம், தாயார் கல்வி, சொத்து வித்தை, இதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து உண்டு பண்ணிடுவோம். 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வீக சொத்துல பிரச்சனை, நம்ம பெத்த பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்காது இந்த அமைப்பு. சரி, 6ஆம் இடத்தை விட்டுருங்க. 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனைவிக்கும் நமக்கும் அந்த அளவு ஒத்து போகாத ஒரு தன்மை இருக்கும். மனைவி தர்க்கம் பண்ணுவாங்க, பதிலுக்கு பதில் பேசுவாங்க. ஏன்னா செவ்வாய் சனியோட இணைஞ்சு 8ஆம் பருவியா 2ஆம் இடத்தை பார்க்கும். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உறவுகள் இடத்துல பகையாகும். எந்த உறவு இடத்துல? இது பெண்ணுடைய ஜாதகமா இருந்தா வீட்டுக்கார உறவு பகை, இது பையனுடைய ஜாதகமா இருந்தா மனைவி வகைப்பார. நான் போட்டெல்லாம் மீன லக்னம், 8ல செவ்வாய் சனி, இவருக்கு மனைவி பகை, வீடெல்லாம் இப்போ பகையாயிடுச்சு. சரிங்களா, சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பெயர் புகழ் பாக்கியத்தை ஒரு விஷயத்துல நம்ம ப்ரொமோஷன்ஸ்க்காக ரொம்ப கஷ்டப்படுவோம். எந்த ப்ரொமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் உண்டு. தாமதப்படுத்தியாவது நமக்கு இப்போ அந்த ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டப்படணும். 10ஆம் இடம் இந்த இடத்துல இருக்கும்போது தொழிலுக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். சரிங்களா, முன்னேற்றம், வளர்ச்சி, ஓகேங்களா, சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும்போது பாதிப்பை தரும். மனைவியால் ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகும். சரி, 11ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சீரான லாபம் தான் தரும், பெரிய அளவில் ஒரு லாபம் தராது, மூத்தவங்களுக்கு நமக்கு ஒத்து போகாது. இந்த மாதிரி பலன்கள் தான் நம்மளுடைய செவ்வாய் சனி இணைவு இருக்கும். சரி, இதற்கும் வாழ்நாளில் சிறு வயசுலேருந்து கஷ்டப்படுறதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த ஜாதக அமைப்புகள் பூராமே ஆரம்பத்திலிருந்து 40 வயசுக்கு முன்னாடி டெவலப் ஆக வாய்ப்பே இல்லை. 40 வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆகும். அது வரைக்கும் உங்ககிட்ட என்ன திறமைகள் இருந்தாலும் இந்த சமுதாயத்தால் உங்களை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கு காரணம் இந்த கிரகங்கள் தான் அப்படின்னு அர்த்தம். சிறு வயதிலிருந்து கஷ்டப்படக்கூடிய அமைப்பு எது இருந்தாலும் இதற்கு ஏதாவது ஒரு வகையில நிவாரணமும் இருக்கு. அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த செவ்வாய் சனியே மாறி உங்களுக்கு யோகத்தை கொடுத்து உங்களை வாழ்நாளில் வேற லெவலுக்கு கொண்டு போய் விட்டோம். அதுக்கும் நீங்க 35 வயசாவது கடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை கண்டுகளித்த உங்களது அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.